வணக்கம் மாணவர்களே, மறுபடியும் ஒரு புது கதையுடன் உங்களை மகிழ்விக்க வந்துள்ளேன். 5ஆம் வகுப்பில் இயல் 3 துணைப்பாடம் தப்பி பிழைத்த மானின் கதையை பார்க்க உள்ளோம். கதைக்குள் செல்லலாமா? இக்கதையில் காகவும் நரியும் நல்ல நண்பர்கள். இவர்களை பிரித்து மானை உண்ண நினைக்கும் ஒரு நரி மற்றும் விவசாயி. இவர்களை சுற்றிதான் இந்த கதை பார்ப்போம். காகம் கா கா என்று கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறிய துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். காகம், நண்பா நலமாக இருக்கிறாயா என்று கேட்டவுடன் மான், ஏதோ நலமாயிருக்கிறேன்பா அப்படின்னு சொல்லுச்சு. காகம் உடனே குரலில் உற்சாகமே இல்லையே, ஏன் சோர்வாய் பேசுகிறாய் மானே அப்படின்னு கேட்ட உடனே மான் என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு மிகவும் பசியா இருக்கிறது, எனக்கு உணவே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வேதனையா சொல்லுச்சு. அதுக்கு காகம், என்னோட வா, உனக்கு நிறைய புல் இருக்கிற இடமா காட்டுற, அங்க போய் நல்லா சாப்பிடு, அப்பதான் உன் பசியும் தீரும் அப்படின்னு சொல்லி மான் அழைத்து ஒரு புல்வெளிக்கு போச்சு. மான் உடனே, நீ என்மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாயே, தினமும் எனக்காக கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்து எங்கெங்க பில்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டறிஞ்சு எனக்கு சொல்ற, என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. உடனே காகம், நன்றியெல்லாம் கூற தேவையில்லை, ஏன்னா எனக்கு சோர்வா இருக்கிற நேரத்துல உன் மேல உட்காந்து பயணம் செய்யறது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருது தருமா, அது உனக்கு தெரியாது நண்பா, நீ அதுக்கெல்லாம் நீ நன்றி சொல்ல கூற தேவையில்ல, ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருப்பது ஒண்ணும் புதுசு கிடையாது, நம்ம எப்பவுமே இதே போல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது. உடனே மான், சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துட்டோம், இங்கே நம்ம இன்றைய உணவை சாப்பிட்டுட்டு நம்ம இருப்பிடத்துக்கு நம்ம செல்லலாம் அப்படின்னு சொல்லி காகமும் மானும் என்ன பண்ணுதுன்னா, அங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காருது. காகமும் மானும் நல்ல நண்பராக நெடுநாள் இணைந்திருப்பது ஒரு நரி நோட்டு இட்டுனே இருக்கு. அது மனசுல என்னன்னா, அப்ப மான் பார்க்க நல்ல கொழு கொழு இருக்கே, இது எப்படியாவது நம்ம உணவா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அதுக்கு தடையா இருக்கிறது எதுனா காகம் தான். காகத்தை எப்படியாவது நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சதி திட்டம் தீட்டுது. ஒரு நாள் நரி என்ன பண்ணுதுன்னா, மானும் காகமும் சுத்தினே இருக்க சொல்ல, சரி இவங்க கிட்ட நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நரி என்ன பண்ணுதுன்னா, மான் கிட்ட போய் பேசுது. என்ன தோழிகளே, எப்பொழுதும் நீங்க இணைந்தே இருக்கிறீங்களே, என்னையும் உங்க கூட நண்பனா ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி மான் கிட்ட கேக்குது. உடனே மான் என்ன சொல்லலாம், அதற்கெல்லாம் என்ன, இப்போ நீயும் என் நண்பனாக சேர்ந்துக்கலாமே, வா நம்ம எல்லாரும் சேர்ந்தே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நரி நரி உடனே என்ன பண்ணுதுன்னா, நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுது. காகம் உடனே என்ன பண்ணா, சரி நேரமாகி விட்டது, நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னோன்னே நரி என்ன பண்ணுதுன்னா, அதோட வீட்டுக்கு போயிடுது. உடனே காகம் என்ன சொல்லுதுன்னா, மான பார்த்து, நண்பா யாரையும் சீக்கிரம் நம்ம நம்ப விடக்கூடாது, அது நமக்கு தான் ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுது. உடனே மான், அதெல்லாம் எதுக்கு நீ அப்படி யோசிக்கிற, ஆபத்துலாம் எதுவுமே வராது, நரிய பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது, நல்ல குணமா தான் தெரியுது, அதனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. உடனே காகம் என்ன சொல்லுதுன்னா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுது. உடனே மான் கிண்டலான சொல்லு, ஐயா கருத்துசாமி, நீ பேசியது போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லுது. கண்ணால் காண்பதும் பொய்னா என்னன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பார்த்தோன்னே அதை நம்ம நம்பக்கூடாது. அதே போல கேட்பதும் சரி, சில விஷயங்கள் பாதியிலே நம்ம கேட்ட உடனே அது தப்பா புரிஞ்சுப்போம். சோ அதையே நம்ம நம்பக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தீர விசாரிச்சு, அதாவது அது உண்மையா பொய்யா என்று விசாரிச்ச பிறகுதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பணும். உடனே மான் காகத்தை கிண்டல் பண்ணோன்னே 2 பேரும் என்ன பண்றாங்க, அவங்க இருப்பிடத்திற்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நரி என்ன பண்ணுச்சுன்னா, மான சந்திக்கிறதுக்காக அவங்க இருப்பிடத்துக்கு வந்தது. நரி, நண்பனே நலமா அப்படின்னு சொல்லி மானை பார்த்து கேக்குது. உடனே மான் என்ன சொல்ல, அடடே நரியா, இவ்வளவு காலையில வந்துட்ட என்ன தேடி, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நரி என்ன சொல்லுதுன்னா, ஏன் நண்பனை பார்க்கறதுக்கு காலம்லாம் பார்த்துதான் வரணுமா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் வந்தேன், ஆனா உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பரிதாபமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே மான் என்ன சொல்லுது, ஏன் எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், என்னை பார்த்தா ஏன் பரிதாபமா இருக்குன்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே நரி என்ன சொல்லுதுன்னா, உன் உடலை பார்த்தா கஷ்டமா இருக்கு, மெலிந்து காணப்படுகிறாயே, அதான் ரொம்ப ஒல்லியா இருக்க, உனக்கு சரியான உணவே கிடைக்கிறது இல்ல, கொழு கொழுன்னு இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கியே, ஒரு பஞ்சத்துல அடிபட்டது போல இருக்கிறியே அப்படின்னு சொல்லி வேதனையா மான் கிட்ட சொல்லுது. எனக்கு மட்டும் இங்க கஷ்டம் கிடையாது, எல்லா விலங்குகளுக்கும் உணவு பற்றாக்குறை இருக்கதான் செய்யுது, அதனால எனக்கு மட்டும் இல்ல, நீ கவலைப்படாத, வானம் பொழியாததால, அதாவது மழை பெய்யாததுனால இங்க ஃபுல்லா புல்வெளியே இல்லாம போயிடுச்சு, செழிப்பாவே இல்ல, அதனால எல்லாருக்கும் இங்க கஷ்டம்தான் அப்படின்னு சொன்ன உடனே நரி என்ன சொல்லுது,
மற்ற விலங்கு பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. என் நண்பனான உன்னை பத்தி மட்டும் தான் நான் கவலைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு. நான் அங்க உன்னை அழைச்சுன்னு போறேன். அங்க நிறைய மேய்ச்சல் நிலம் இருக்கு. உனக்கு தேவையான அளவு நீ அங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே மான் என்ன சொல்லுது, சரி இரு, என்னோட நண்பன் காகமும் வரட்டும், நம்ம 3 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே நரி என்ன சொல்லுது, காகத்தை வந்து இன்னொரு நாள் நம்ம கூட்டின்னு போலாம். இப்ப நீ மட்டும் என் கூட வா, உனக்கு அந்த நிலத்தை நானு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகுது. மான் உடனே என்ன சொல்லுதுன்னா, சரி இவ்வளவு வந்து வலியுறுத்துறதுனால நான் உன் கூட வரேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி மானும் நரி என்ன பண்றாங்க, ஒரு விவசாய நிலத்துக்கு போறாங்க. அங்க விளைச்சல் நிறைய இருக்கு. விளைச்சல் தெரியும் இல்லையா உங்களுக்கு? நிறைய பயிர்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, தேவையான உணவை வந்து நிறைய சாப்பிட்டுட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு அவங்க புறப்பட்டு போயிடுறாங்க. இதே செயல் வந்து நீண்ட நாள் நீடிச்சுனே இருக்கு. இது வந்து காகத்துக்கு தெரியவே தெரியாது. சரிங்களா? தினமும் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, காகத்துக்கு தெரியாமலே அந்த விவசாய நிலத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிடுறது, இருப்பிடத்துக்கு வர்றது. இதே வேலையா தொடர்ந்துன்னே இருந்துச்சு. விவசாயி ஒரு நாள் நிலத்துல போய் பார்க்க சொல்ல, ஃபுல்லா அந்த விளைச்சல் நிலம்லாம் வந்து பரப்பி ஃபுல்லா பாழாகி இருந்தது. என்னடா இது இவ்ளோ பாழாகி இருக்கே! இத யார் தான் செய்றது? எப்படியாவது இந்த விலங்க வந்து நம்ம புடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டாரு. அடுத்த நாள் வழக்கம் போல மானும் நரியும் என்ன பண்றாங்கன்னா, அந்த விவசாய நிலத்துக்கு வந்து சாப்பிடறதுக்காக வராங்க. அப்போ என்ன பண்றது, விவசாயி வந்து அத பாத்துடுறாரு. ஆஹா! அப்போ இந்த மான் தான் வந்து இந்த ஃபுல்லா இத பாழாக்கிட்டு போறதா? இத நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, வேகமா அத துரத்துறாரு. துரத்துனா இந்த மான் என்ன பண்ணுது, ஓடி போற வேகத்துல அந்த கம்பி வேலியில போயிட்டு எதிர்பார்க்காம சிக்கிக்கிருது. இததான் வந்து ஆசைப்பட்டது நரி. எப்படியாவது இந்த மான வந்து நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இருந்ததுக்கு, தான் எதிர்பார்த்த அந்த சந்தர்ப்பம் வந்து நரிக்கு கிடைச்சிச்சு. ஆஹா! நம்ம மாட்டா நம்மளும் எதனா பண்ருவாருன்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, இது நைஸா போயிட்டு அந்த கரும்பு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. இந்த மான் வந்து மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வர்றது தெரியாது, ரொம்ப தவிச்சுன்னு இருந்தது. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, அந்த காகம் வந்து மான தேடி வந்தது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அங்க பாருங்க நரி இருக்கு. மான் வந்து அந்த வேலியில மாட்டின்னு இருக்கு. அங்கருந்து விவசாயி பார்க்குறாரு. காகம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அங்க இங்கன்னு தேடி பார்த்துட்டு, நான் மான் எங்க இருக்குன்னு தெரியல. தேடி தேடி பார்க்குது. என் ஆயுர் நண்பா எங்க இருக்க? நீ எங்க போனியோ? அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்ல பார்த்தா, வேலியில மாட்டின்னு இருக்குது. எது? மானு. ஐயோ! பார்த்தோன்னே, ஏன் இப்படி வெளியில மாட்டின்னு இருக்க? ஏன் இந்த நிலைமை உனக்கு? அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படு. சரி, சரி. நீ தப்பித்துக்கொள்ள நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். அந்த விவசாயி வர சொல்ல, நீ என்ன பண்ண? இறந்தத போல இரு. அசையாம இரு. நீ இறந்துட்டேன்னு நினைச்சு அவர் என்ன பண்ணுவாரு, உன்னை தூக்கி வெளியே வைப்பாரு. வச்ச உடனே நான் மரத்துல இருந்து காக்கான்னு கத்துறேன், நீ என்ன பண்ண, தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குது காக்கா. காகமும் சொன்ன உடனே நரி என்ன பண்ணுதுன்னா, செத்தது போலயே நடிக்குதாங்க. அப்ப அந்த விவசாயி பார்த்துட்டு கிட்ட வராரு. சரி எதுதான் மாட்டின்னு இருக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்க்க, விவசாயி என்ன பண்ண, கிட்ட வந்து பார்க்க சொல்ல, ஓ மானா, இதுதான் இவ்வளவு நாளா பயிரை நாசப்படுத்தினதா? சரி இன்னைக்கு நல்லா மாட்டிக்கினியா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்க சொல்ல, ஐயோ இறந்துச்சு போல இருக்கே. சரி நம்ம என்ன பண்றது, வேலியில இருந்து எடுத்து விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்போ என்ன பண்ணுது, அந்த வேலியில இருந்து எடுத்து மானை இப்படி வச்ச உடனே காகம் என்ன பண்ணுது, கரைய ஆரம்பிச்ச உடனே இதுதான் சந்தர்ப்பம்னு மானு கண்ணிமைக்க நேரத்துல உயிர் தப்பி ஓடியே போயிடுது. அடடா மான் நம்மளை ஏமாத்துச்சே அப்படின்னு சொல்லி விவசாயி என்ன பண்றாரு, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மான் வந்து என்ன வச்சு இறந்தது போல நடிச்சு இருந்தோன்னே, விவசாயி வந்து என்ன பண்ணான்னா, அந்த வேலியில இருந்து எடுத்து வெளியே வச்சோன்னே, இந்த காகம் என்ன பண்ணுச்சு, கா கா கான்னு கத்துனோடனே, இது மான் கண்ணிமைக்க நேரத்துல ஓடியே போயிடுச்சு. சோ அந்த படம் தான் இங்க இருக்கு பாரு. மான் இருக்கு, இந்த காகம் கரையுதா இங்க, விவசாயி வந்து இறந்துருச்சே அப்படின்னு சொல்லி வேலியில இருந்து எடுத்து போட்டு அங்க நிக்கிறாரு. ஏமாந்து போன விவசாயி என்ன பண்றாருன்னா, எப்படியாவது இந்த மான சும்மா விடக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி கையில வச்சிருந்த ஒரு பெரிய தடியால என்ன பண்றாரு, ஓங்கி அடிக்கிறாரு. அந்த மான் வந்து ஓடியே போயிடுச்சு இல்லையா, அது மேல அது படவே இல்லை. ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த ஓங்கி அடிச்ச அந்த தடி வந்து நரி மேல பட்டுடுச்சு. பட்ட அடி தாங்க முடியாது, நரி என்ன பண்ணுச்சு, மயக்கடிச்சு கீழே விழுந்துடுச்சு. விவசாயி ஏமாந்து போய், ஐயோ அந்த மான் நம்மளுக்கு கடிச்சிருக்கோமே, கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நரிக்கு வந்து மழக்கம் தெளிஞ்சு எழுந்த உடனே காகமும் மானும் என்ன பண்றாங்கன்னா, நரியே உன் வஞ்சகம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, உனக்கே அது கேடா அமைஞ்சிச்சு பாத்தியா, இனிமே வந்து நம்பினவங்களை இருந்து ஏமாத்தாத, துரோகம் செய்யாத அப்படின்னு சொன்ன உடனே வந்து நரிக்கு வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு, கவலையாயிடுச்சு. ஐயோ நம்ம நான் இது போல தப்பு பண்ணிட்டோமே, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குது 2 பேர்கிட்டயும். உடனே காகம் என்ன பண்ணுது, நரிய கூப்பிட்டுட்டு
தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். என்ன சொல்ல, தன்னை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ, நமக்காக எப்படி நம்ம கஷ்டப்படுறோமோ, அதே போல நம்முடன் சேர்ந்தவர்களும் நம்ம அதே போல பார்த்துக்கணும். எப்பவுமே யாருக்கும் எந்த துரோகமும் நம்ம விளைவிக்க கூடாது. நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். எப்பவுமே உண்மையா இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம சொல்றத அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அந்த அர்த்தத்துல வந்து அவங்களுக்கு எப்பவுமே நம்ம நல்லதை மட்டும் தான் செய்யணும். எப்போ தீங்கே நினைக்க கூடாது. இப்ப இதுல என்ன கதையில இருந்து என்னன்னா, ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நண்பனா இருந்து அவங்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ அதை மட்டும் ஒரு நேர் பாதையில நம்மளால கொண்டு போக முடியும். ஒரு நண்பனா இருந்து அவங்கள வந்து நேர் பாதையில கொண்டு போகணும். எப்பவுமே யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க கூடாது. அவங்க கூட உண்மையா பழகணும். அவங்க ஒரு தவறு செஞ்சுட்டாலும் அதை மன்னிச்சு அதை எப்படி அவங்க சரி பண்ணுன்றதை நமக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் உண்மையான நண்பன். சரிங்களா? நீங்களும் இந்த கதையை புரிஞ்சுக்கணும். சூஸ் குட் ஃப்ரெண்ட், அதாவது நல்ல ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அவங்க கூட பழகுங்க. வாழ்க்கையை சிறப்பா வாழுங்க. சரிங்களா? ஓகே சில்ட்ரன்? ஸோ இந்த கதை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு உண்மையான நண்பன்றது பிறருக்கு எந்த தீங்கும் செய்யாம உண்மையா இருப்பது. அது போல ஒரு நல்ல ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணி அவங்க கூட பழகுங்க. சரிங்களா? தேங்க்யூமா.